பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான பார்பர் ஷாப் பர்ஃப்யூம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆஃபீஸ் யூஸ்க்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது உங்களுக்கான வீடியோ. ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஓல்ட் சலூன் பர்ஃப்யூம் பற்றின ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்ஃப்யூமோட பிராண்ட் பேர் கேட்டிங்கன்னா ஃபியூஷன் பை ரிஸ்வான். இதுதான் பிராண்ட் பேரு. அண்ட் ஃபியூஷன் பை ரிஸ்வான் பிராண்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லணும். ரிஸ்வான்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டான ஒரு பர்ஃப்யூமர். ஸோ அவங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஆன்லைனில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு செப்பரேட்டான யூடியூப் சேனலும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. பட் கண்டென்ட் ஹிந்தியில தான் இருக்கும். அண்ட் நான் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் சலூன் பர்ஃப்யூம் கூடயே இன்னும் ஒரு 3 பர்ஃப்யூம் சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன். அந்த 3 பர்ஃப்யூமே பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ல ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அதை பத்தி வீடியோஸ் வந்து செப்பரேட்டா அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் சலூன் பர்ஃப்யூம் பத்தின ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ வழக்கத்தை விட கொஞ்சம் டீடைல்டா தான் இருக்கும். பட் ஸ்டே டியூன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாட்டில் டிசைன் பத்தி குயிக்கா பார்த்துலாம். இதுல ஃபிளாஷியான டிசைன்லாம் எதுவுமே இல்லாம ரொம்பவே சிம்பிளா மினிமலிஸ்டா நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற ஆட்டமைசரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரைஸ்ட் ஆட்டமைசர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டமேனிக்கு ஸ்ப்ரே ஆகாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஈவனாக ஸ்ப்ரே ஆகும்னே சொல்லலாம். ஸ்மெல்லை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ப்ராப்பர் ஓல்ட் ஸ்கூல் பார்பர் ஷாப் ஃப்ரேக்ரன்ஸ்னே சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணதுமே நம்ம சின்ன வயசுல அப்பா கூடயோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கூட ஓல்ட் சலூனுக்குலாம் போயிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அண்ட் இந்த பர்ஃப்யூமை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ண கொஞ்ச நேரம் மட்டும் லைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா மைல்ட் ஆயிடும்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தாராளமாக இது ஒரு மைல்ட் கேட்டகரி பர்ஃப்யூம்னே வந்து எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணதுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஷேவ் முடிச்சுட்டு இல்லை ஷேவிங் க்ரீம்ல இருக்கிற ஸ்மெல், ஆஃப்டர் ஷவர் லோஷன், அந்த மாதிரி ஒரு கிளீனான அட்மாஸ்பியர் இருக்கும்ல. ஸோ ஆல்மோஸ்ட் அதே வைப்ல தான் இருக்கும். இதோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா மின்ட்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ், சிட்ரஸ்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கூடவே லாவெண்டரோட டச்சும் நல்லா தெரியுது. போக போக சலூன்ல இருக்கிற ஷேவிங் ஃபோம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளீனான நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ஸ்மெல்லா இருக்கும். லாஸ்டா இதோட ஸ்மெல் ஃபேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட், மஸ்க், வெட்டிவர் இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஸ்மூத்தா பவுடரியா நல்ல ஒரு மாஸ்குலினான வைபை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 ஆல்கோஹால் பிளாஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பர்ஃப்யூம்ஸு ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து செட்டில் ஆக விடணும். அப்படி இல்லைனா ரொம்ப வந்து சிந்தட்டிக்காக இல்லை ஒரு மாதிரி ஹார்ஷான ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால தான் சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் 0 ஆல்கோஹால் பிளாஸ்ட்னு. அண்ட் இந்த பர்ஃப்யூமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களோட பிளெண்ட் குவாலிட்டி தான். ஒரு நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியாமல் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்மெல் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு செமையாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாடர்ன் பர்ஃப்யூம்ஸில் ரொம்பவே இந்த ஸ்வீட்டான பர்ஃப்யூம்ஸோ இல்லை நிறைய பபுள் கம்மியான ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னே சொல்லலாம். அண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஜென்ரிக் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபுல்லா மெச்சூர்டா நல்ல ஒரு ஜென்டில்மேன் வைபை கொடுக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பெர்ஃப்யூமோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, க்ரீட் வைக்கிங்னு ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு. அதுல இருக்கிற ஃப்ரெஷ் அண்ட் ஸ்பைசி கேரக்டரும் அண்ட் கூடவே ப்ரூட்னு ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைபும் ரெண்டும் சேர்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பெர்ஃப்யூம் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரூட் பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் ஒரு செப்பரேட் ரிவ்யூ வீடியோ கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஆஃப்டர் ஷேவ்ல இருக்கிற ஃபீலும் வந்து லைட்டாக வருது. அண்ட் க்ரீட் வைக்கிங் பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலி வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபியூச்சரில் நம்மளோட சேனல் நல்லா க்ரோ ஆகி ஒருவேளை நான் க்ரீட் வைக்கிங் பெர்ஃப்யூம் வாங்கினேன்னா அப்போ இந்த பெர்ஃப்யூமுக்கும் அந்த பெர்ஃப்யூமுக்கும் டைரக்ட் கம்பேரிசன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒருவேளை உங்களோட ட்ரெஸ்லலாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தாராளமாக ஆல்மோஸ்ட் என்டையர் டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் பர்சனலி இந்த பெர்ஃப்யூமை டெய்லி யூஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பீச் மோடும் இல்லாமல் இல்லை ரொம்ப வீக்கான சைடும் இல்லாமல் நல்லா மாடரேட்டாக ஒர்க் ஆகும்னே சொல்லலாம். பேசிட்டே இருக்கும்போது மைக் வந்து நடுவில் கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து ரீகனெக்ட் பண்ணி ரீஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆடியோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பெர்ஃப்யூமோட யூசேஜ் பற்றி பார்ப்போம். யூசேஜ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ல கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை டெய்லி ஏசி என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை நீங்கள் நிறைய வந்து ஃபார்மல் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஃபார்மல் வியர்ஸ்லாம் வந்து அடிக்கடி வியர் பண்ணுவீங்க, ஒரு பிளேசரோ இல்லை ஒரு ஒயிட் ஷர்ட்டோ இந்த மாதிரி ஃபார்மலாக வியர் பண்ணுறவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்பவே லவுடா ரொம்பவே அட்டென்ஷன் சீக் பண்ணுற பெர்ஃப்யூம் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பெர்ஃப்யூம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு நல்லா க்ளீனாக மெச்சூர்டா நல்ல ஒரு ஜென்டில்மேனான ஒரு வைபை கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஓல்ட் சலூன் பெர்ஃப்யூம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஏஜ் கேட்டகரி பத்தி வருவோம். ஏஜை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ல ஸ்கூல், காலேஜ் இல்லை 18 to 20 இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பெர்ஃப்யூமை நான் பர்சனலா வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் இதோட ஸ்மெல் நல்லா இல்லைன்னு இல்லை, இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ரொம்பவே பிளேஃபுல்லா ஒரு ஸ்வீட்டான பெர்ஃப்யூம் இல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃப்யூம்லாம் ஈஸியா வந்து ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து 25+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி ஓல்ட் ஸ்கூல் வைபை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்ட் சலூன் பெர்ஃப்யூம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பெர்ஃப்யூம் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த பெர்ஃப்யூமுக்கு மேசரேஷன் அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் வரைக்குமாச்சும் பண்ணணும். இந்த பிராண்டோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மினிமமா 3 வீக்ஸ் வரைக்கும் மேசரேட் பண்ணணும்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த பெர்ஃப்யூமை வாங்கினதுமே நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் இந்த பெர்ஃப்யூம் உங்கள் கைக்கு வந்ததுமே இந்த மாதிரி கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்ப்ரே இந்த மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் கபோர்ட்லையோ இல்லை ஏதாவது ஒரு டார்க்கான பிளேஸில் அப்படியே வந்து வச்சிருங்க. ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மேடப் பண்ணுற பெர்ஃப்யூம்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் உள்ள இருக்கிற பெர்ஃப்யூம் ஆயில்ஸும் சரி இல்லை உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸும் சரி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் வந்து இந்த 3 வீக்ஸ் டைம். இந்த மாதிரி நீங்கள் செட் ஆக விடுறதுனால பெர்ஃப்யூமோட பிளெண்ட் குவாலிட்டியும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃப்யூமோட ப்ரைஸ் 50 ml 849 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 50 ml 849 ருபீஸ்க்கு அப்படின்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிராண்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு தான் இருக்கு. நான் பார்த்த இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்கிறேன். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பை 2 get 2 அப்படின்ற ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் நான் 4 பெர்ஃப்யூம் வாங்கினதுல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1800க்கு வந்து வாங்கியிருந்தேன். அப்போ ஒரு பெர்ஃப்யூமோட ப்ரைஸ் 550 கிட்ட வரும். ஸோ 550 ருபீஸ்க்கு இந்த பெர்ஃப்யூம் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபைனலான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா நீங்க இன்கேஸ் பெர்ஃப்யூம்ல நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் வந்து நல்ல யூனிக்கான ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூம் தான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்ட் சலூன் பெர்ஃப்யூம் அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து ரேட்டிங் செக்ஷனுக்கு வருவோம். இதோட ஸ்மெல்லு, இதோட ப்ரைஸ் பாயிண்ட், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தாராளமாக 9 out of 10 கொடுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பபாய்.